அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை அடுத்த பிள்ளையாறுபுரம் அன்னம்பலை கம்பெனி தெரு பகுதியை சேர்ந்தவர் தான் சுந்தராஜ். இவருடைய மனைவிதான் 42 வயதுடைய கலாவதி. இவர் அதே பகுதியில் சிறிய அளவில் முறுக்கு வியாபாரம் செய்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் படித்து வருகிறார். இரண்டாவது மகளான 19 வயதுடைய சுருதி நாகர்கோயில் உள்ள ஒரு கல்லூரியில் பிகாம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அப்போது ஸ்ருதிக்கும் அதே கல்லூரியில் தன்னுடன் படிக்கும் திங்கள் சந்தை பகுதியை சேர்ந்த 19 வயதுடைய அபிலாஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இவரது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி காதலித்து வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் அபிலாஷ் தனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாக காதலியான ஸ்ருதியிடம் பணம் கேட்டபோது அவர் வீட்டில் திருமணத்திற்கு சேர்த்து வைத்திருந்த 10 பவுன் நகையை யாருக்கும் தெரியாமல் அபிலாஷிடம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கலாவதி மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகைகளில் 10 பவுன் நகைகள் திடீரென மாயமானதை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். எனவே இது குறித்து வீட்டில் இருந்த தனது 2 மகள்களிடமும் விசாரித்த போது இரண்டாவது மகள் ஸ்ருதியிடம் தனது காதலன் அபிலாஷ் அவசர தேவைக்கு பணம் கேட்டதால் நகையை கொடுத்ததாக தெரிவித்தார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த தாயாரான கலாவதி நகைகளை கேட்டு மகளிடம் தகராறு செய்து வந்தார். இதனால் தாய் மகளுக்கு இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒரு நாள் ஸ்ருதியின் வீட்டுக்கு அவரது காதலான அபிலாஷும் வந்திருக்கிறார். அப்போது ஸ்ருதியின் தாயான கலாவதி அபிலாஷிடம் நகை குறித்து கேட்டிருக்கிறார். இதனால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த அபிலாஷ் உருட்டுக்கட்டையாலேயே கலாவதியின் பின்தலையில் தாக்கியுள்ளார். மேலும் இதில் படுகாயமடைந்து அவர் கீழே சரிந்துவிருக்கிறார். தாயார் கலாவதியை அபிலாஷ் மற்றும் மகளான சுருதி ஆகியோர் துப்பட்டாவால் கழுத்தையும் இறுக்கி கொல்ல முயன்றுள்ளனர். இந்த சமயத்தில் கலாவதியின் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்திருக்கிறார்கள். உடனடியாக தாக்குதலுக்கு உள்ளான அவரை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காகவும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து சுசீந்திரம் காவல் நிலையத்தில் தாயாரான கலாவதி புகார் அளிக்கவே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்ருதி மற்றும் காதலனான அபிலாஷை நேற்று இரவு கைதும் செய்தனர். பின்னர் இருவரையும் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை நடத்திய பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். கல்லூரி படிக்கும் மாணவி காதலுடன் சேர்ந்து பெற்ற தாயையே கொலை செய்ய முயன்ற இந்த சம்பவமானது நாகர்கோயில் பகுதியில் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.